இன்றைய ஆன்மீக தகவல். கேரளா என்பது பரசுராம க்ஷேத்திரம், திருக்கோவில்கள் நிறைய உள்ள அற்புதமான ஒரு இடம், மாநிலம், தெய்வாம்சம் பொருந்திய மாநிலம் என்று சொல்லலாம். கேரளத்தை தெய்வத்தின் தேசம் என்றே சொல்வார்கள். அப்படிப்பட்ட கேரளாவிலே பத்மநாப க்ஷேத்திரம் இருக்கின்றது. கொடுங்கலூர் பகவதி, சோட்டானிக்கரை பகவதி, சபரிமலை ஐயப்பன், குருவாயூரப்பன் என அற்புதமான தெய்வங்கள் நமக்கெல்லாம் அருள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கேரளாவிலே இருக்கின்ற ஒரு அற்புதமான திருக்கோவிலை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இது மகாலட்சுமி திருக்கோவில், மலையாளம் மகாலட்சுமி திருக்கோவில் என்று சொல்வார்கள் இந்த ஆலயத்தை. இந்த ஆலயத்திலே என்ன ஒரு சிறப்பு என்றால், இந்த ஆலயத்திலே முதலை வாகனம் இருக்கின்றது என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? முதலை மிக ஒரு கடுமையான ஒரு மிருகம். அப்படிப்பட்ட முதலை இங்கே வாகனமாக இருக்கின்றது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும், இருக்கின்றது. அந்த திருக்கோவிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். கேரளாவிலே ஆலப்புழா மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது பள்ளிப்புறம் மலையாள மகாலட்சுமி திருக்கோவில். இந்த கேரளாவிலேயே பொதுவாக பகவதி அம்மன் கோவில்கள் அதிகமாக இருக்கும். அம்பாளுக்கு பகவதி என்றுதான் அவர்கள் அழைப்பார்கள். அம்மே நாராயணா, அம்மை பகவதே என்று தான் அழைப்பார்கள். ஆனால் அன்னை மகாலட்சுமிக்கென அங்கே அமைந்திருக்கின்ற இந்த திருக்கோவிலிலே மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்று பார்த்தால், அஷ்டைஸ்வரியம் தருகின்ற அன்னை மகாலட்சுமி 4 கரங்களோடு இங்கே காட்சி அளிக்கின்றார். முன்கைகளிலே நெல் கதிர் மற்றும் கிளி, பின்கைகளிலே சங்கு சக்கரம் ஏந்தியபடி காட்சி தருகின்றாள் அன்னை மகாலட்சுமி. இங்கே தலவரலாற்றின்படி அன்னை மகாலட்சுமியானவள் காஞ்சிபுரத்திலே இருந்து ஒரு முதலை மீது அமர்ந்து வந்ததாக கூறப்படுகின்றது. அதன் அடையாளமாக இன்றைக்கும் கருவறைக்கு அருகிலேயே ஒரு முதலையனுடைய திருவுருவமானது கல்லால் செதுக்கப்பட்டிருக்கின்றது. 9 கிரகங்களின் அதிதேவதைகள், பொதுவாக நவகிரகங்களைத்தான் நாம் தரிசிப்போம். ஆனால் இந்த கோவிலிலே நுழைவு வாயிலிலே 9 கிரகங்களுக்குமான அதிதேவதைகள் ஒரே இடத்திலே அருள்பாலிப்பது என்பது வேறு எங்குமே நாம் காண முடியாத ஒரு சிறப்பாகும். மேலும் இந்த கோவிலுக்கு அருகிலே உள்ள ஏரி, அந்த நீர் மிக உப்பாக இருக்கின்றது. ஆனால் மகாலட்சுமி வந்து இங்கு இறங்கியதாக கருதப்படுகின்ற அந்த குளத்திலே இருக்கின்ற நீர் மட்டும் தேன் போல இனிக்கின்றது என்பது இன்றைக்கும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கும். அதேபோல் பல நாட்களாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால், திருமணம் அதாவது நடக்காத திருமணம் கைகூடும். திருமண வாழ்க்கையிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து தம்பதிகளுக்குள் ஒரு விரிசல்கள் இருந்தால் இந்த ஆலயத்துக்கு வந்தால் அந்த விரிசல் என்பது நீங்கி தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் ஏற்படும். அம்மன் கிழக்கு திசையிலே சூரிய நாராயணனை பார்த்தபடி அமர்ந்திருக்கின்றார். இந்த அம்மனை தரிசிப்பது நாராயணனையும் சேர்ந்து தம்பதி சமேதராக தரிசித்த பலனை நமக்கு தரும். மேலும் இந்த ஆலயத்துக்கு வந்தால் நம்முடைய பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும், கடன்கள் தீரும். செல்வம் பெருகுவதற்கு நவராத்திரி மற்றும் மார்கழி மாதங்களிலே இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது. அதாவது பணக்கட்டம் நீங்குவதற்காகவே இந்த ஆலயத்திலே இந்த மாதங்களிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது. இந்த பள்ளிப்புறம் இடமானது ஆலப்புழா மாவட்டத்திலே இருக்கின்றது. அவசியம் தம்பதிகள் ஒற்றுமைக்காகவும், திருமண தடைகள் நீங்குவதற்காகவும், கடன் சுமைகள் நீங்குவதற்காகவும், வாழ்க்கை நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்குவதற்காகவும் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் இந்த ஆலயம். இந்த கேரளத்திலே இருக்கின்ற இந்த மகாலட்சுமி திருக்கோவிலை சென்று வணங்கி வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.